ரீசெண்டா நடந்து முடிஞ்ச சிஎஸ்கே vs டிசி மேட்ச்ல சிஎஸ்கே தோத்து போனது சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருக்கும் வருத்தம் அளிச்சது மட்டும் இல்லாம கோபத்தையும் தூண்டி இருந்தது. இதுக்கு காரணம் தொடர்ந்து 3 மேட்ச்ல தோக்கிறது மட்டும் இல்லாம சொந்த கிரவுண்டான சேப்பாக்லே வந்து தோத்ததும் போராடி கூட தோக்காம மொக்க போட்டு தோத்ததும் தான். எனதான் இன்னும் சிலர் பரவாயில்ல சிஎஸ்கே ரிகவரி ஆகி பழைய நிலைமைக்கு வந்துரும்னு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வந்தாலும் பலர் சிஎஸ்கேவோட இந்த நிலைமைக்கு பல காரணங்களை சொல்லி திட்டி தங்களுடைய கருத்துக்களை சோசியல் மீடியால வெளிப்படுத்திக்கிட்டு வராங்க. அந்த வகையில விஜய் டிவில ஆங்கரா இருந்து இப்ப இந்தியன் கிரிக்கெட் கமெண்டேட்டரா இருக்கக்கூடிய பாவனா பாலகிருஷ்ணனும் ரீசெண்டா இது சம்பந்தமா பேசி ஒரு வீடியோவை தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஷேர் பண்ணிருந்தாங்க. அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஒவ்வொரு சிஎஸ்கே ஃபேனுக்கும் ரீசெண்டா நடந்த சிஎஸ்கே vs டிசி மேட்ச பாக்குறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கும். ஆனா சிஎஸ்கே டீம் இது வரைக்கும் நிறைய மகிழ்ச்சியான கொண்டாடக்கூடிய தருணங்களை கொடுத்திருக்கு. 5 டைட்டில்ஸ் வின் பண்ணிருக்கு. ஐபிஎல் வரலாற்றிலேயே 2 முறை மட்டுமே பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆகாத ஒரே டீம் சென்னை மட்டும்தான். 2020ல கோவிட்னால மொத்த லீகும் யுஏக்கு மாற்றப்பட்டு நடந்திருந்தது. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் ரெய்னா இல்லாததால நம்ம கஷ்டப்பட்டோம். பட் திருப்பியும் 2021ல சிஎஸ்கே சாம்பியன் ஆயிட்டாங்க. அப்புறம் 2022ல கேப்டன் மாற்றம்னால நம்மளால பிளே ஆஃப்க்கு போக முடியல. ஆனா இப்ப ஃபர்ஸ்ட் டைம் சிஎஸ்கே டீம் நம்ம கண்ணு முன்னாடியே நொறுங்கி போறத பார்க்க முடியுது. அதே நேரத்துல எனக்கு இனிமே நம்பிக்கை இருக்கு, சிஎஸ்கே டீம் திரும்ப எழ செட்டில் ஆக அதுக்கான டைமை நம்ம கொடுப்போம். ஏன்னா கம்பேக் கொடுக்கக்கூடிய ஒரே டீம் சிஎஸ்கே மட்டும் தான் பாவனா பேசியிருந்தாங்க. இதுக்கு பல பேர் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாலும் சிலர் இவங்களை திட்டி இவங்களுக்கு ஆப்போசிட்டா கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில அந்த பேட் கமெண்ட்ஸுக்கெல்லாம் பாவனா பதிலடி கொடுக்கற வகையில ஒவ்வொரு கமெண்ட்ஸுக்கும் ரிப்ளை பண்ணிருக்காங்க. அதாவது இப்படி பேசிட்டா நீ ஒழுங்கான ஒருத்தங்க கேட்டதுக்கு பாவனா நீ கண்டிப்பா ஒழுங்கில்லன்னு இந்த மெசேஜ்லயே காட்டுறேன்னு சொல்லிருக்காங்க. இன்னொருத்தங்க சிஎஸ்கே தமிழ்னு சப்போர்ட் பண்ணாம வேற யாரு பண்ணுவா, ருத்ராஜ் ஒரு வேஸ்ட், அவனை தூக்கிட்டா டீம் ஒழுங்கா இருக்கும், ஃபர்ஸ்ட் தமிழ்ல பேசுங்க, தமிழ்நாட்டுல இருந்துட்டு இங்கிலீஷ்ல பேசுறீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பாவனா ஃபர்ஸ்ட் நான் இருக்கிறது மும்பைல, அடுத்து நான் தமிழ்ல பேசினா என்ன இங்கிலீஷ்ல பேசினா என்ன உங்களுக்கு புரிதலன்னு ரிப்ளை கொடுத்திருக்காங்க. அப்புறம் எப்பவுமே ஏற்றம் இறக்கம்ன்றது இருக்கதான் செய்யும், அதுக்குன்னு நீங்க சிஎஸ்கேக்கு பாடம் சொல்லி தராதீங்கன்னு ஒருத்தங்க சொல்லிருக்காங்க. யார் வேணா யாருக்கு வேணா சொல்லி தரலாம், நான் என்னுடைய எமோஷனை தான் ஷேர் பண்ண, போய் திரும்பவும் வீடியோ பாருங்கன்னு சொல்லி பாவனா இதுக்கு பதில் சொல்லிருக்காங்க. இன்னொருத்தங்க அதான் நானும் சொல்றேன், உனக்கு கிரிக்கெட்ல வேலை பார்க்க வரல, விஜய் டிவிக்கு போயிரு டான்ஸ் ஆடு இல்லனா சூப்பர் சிங்கர் போயிரு பேசாமன்னு சொன்னதுக்கு அப்போ உனக்கு வேலை கூட இல்லையன்னு பாவனா பதிலடி கொடுத்திருக்காங்க. உன்னை மேக்கப் இல்லாம பார்த்தா நீ கேவலமா இருப்ப பாவனான்னு ஒருத்தங்க சொல்லிருக்காங்க. அதுக்கு பாவனா நீ பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணாலும் இப்படிதான் இருப்பேன்னு சொல்லி பேசிருக்காங்க. மேலும் உனக்கு என்னமா நீ என்ன டிக்கெட்டை காசு கொடுத்தா பாக்குறேன்னு கேட்டதுக்கு இல்ல வேலைய என்னோட உயிரை கொடுத்து பண்றேன்னு சொல்லிருக்காங்க. இன்னொருத்தங்க நீங்க எல்லாம் சிஎஸ்கே ஃபேனுக்காக பேசுறதா சொல்லாதீங்க, உங்களுக்காக தான் நீங்க பேசுறீங்க, உங்களை விட நான் பெரிய சிஎஸ்கே ஃபேன்னு சொல்லிருக்காங்க. இதுக்கு வந்து சொல்லிட்டாரு இப்போ கிளம்புன்னு இப்படி பலவிதமான பேட் கமெண்ட்ஸுக்கு பாவனா வெறித்தனமா பதிலடி கொடுத்து பேசிருக்காங்க. இதை தொடர்ந்து பொதுவாவே இப்ப சிஎஸ்கேவோட இந்த வீழ்ச்சிக்கு தோனி தான் காரணம், ருத்ராஜ் தான் காரணம், இல்ல சிஎஸ்கே டீமே சரியில்லைன்னு சொல்லி இப்படி பலவிதமான காரணங்களை அடுக்கிக்கிட்டு வராங்க. சோ இதுல உங்களுடைய கருத்து என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.